அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்போதுமே நம்ம சிக்கன் 65 பண்ணுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் சிக்கனை வந்து சில்லி சிக்கன் மாடலில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் சிக்கன் 65க்கு நம்ம என்னென்ன மசாலா சேர்ப்போமோ அந்த மசாலாவை நான் சேர்த்துருக்குறேன். முட்டையும் கார்ன்ஃப்ளவரையும் தவிர மற்ற மசாலாலாம் சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த சிக்கனை வந்து நாம் நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து ரொம்ப முருகலாக பொரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திரும்பவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதோட சிக்கனையும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி தான் எடுக்க போகிறோம். அதனால் இது வந்து ரொம்ப முருகலாக பொரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3/4 வேக்காடு பொரிஞ்சால் போதும். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா சிக்கன் வந்து நல்லா ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் இன்னும் ரெட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இது சைட் டிஷ்ஷாக வந்து எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி புலாவோடு சாப்பிடும்போது. இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் மற்ற ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிக்கனுக்கு பொரியல் பண்ணும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போது 2 பெரிய சைஸ் பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொரியக்கூடாது. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா 2 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப குழையக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கணும் வெங்காயம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக வதங்கிருச்சு தக்காளியெல்லாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே சிக்கன்லேயே நான் உப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு மாத்திரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இப்போது நம்ம ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 டம்ளர் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ரொம்ப குழைய வேக வைக்க போகிறதில்ல. இப்போ சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரித்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுது. டக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போது இதை வந்து நாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அழகாக எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இதுக்கு மேலே நான் கருவேப்பிலையை தூவிக்கிறேன். நீங்கள் மல்லி இலை சேர்க்கக்கூடாது. மல்லி இலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு. இது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரியாணி புலாவ் அப்புறம் நெய் சாதம்
சாம்பார் சாதம், ரச சாதம் இதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.